இந்த இடத்துல வச்சாதான் கரெக்டா இருக்கும் சாமியை. நம்ம வீட்டுல இந்த இடம் தான் இருக்கு, இந்த இடத்துல சாமியை வச்சிடலாம். சரி, அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சிருவோம். தேங்காய் பூ, வாழைப்பழம், அதுக்கப்புறம் குங்குமஞ்சா எல்லாமே எடுத்துட்டு வந்து அப்படி வச்சுட்டோம் அப்படின்னா சாமிக்கு இந்த மாலை கரெக்டா இருக்கும். இந்த மாலை இல்லைன்னா இன்னொரு மாலை வாங்கிக்கலாம். இந்த குடத்துல தான் சாமி நிறுத்த போறோம். அதுக்கு மஞ்சள் எல்லாம் எடுத்து வைக்கணும். இந்த தேங்காயில ஃபர்ஸ்ட் மஞ்சள் ஃபுல்லா தடவணும். சரி, ஃபர்ஸ்ட் மஞ்சள் குங்குமம் எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் இந்த பானைக்குள்ள தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வச்சிருக்கோம்ல இந்த தேங்காயில மஞ்சள் தடவி எடுத்து அதில் வைக்க போகிறோம். இப்போ பானைக்கு ஃபர்ஸ்ட் குங்குமஞ்சள் வைக்கணும். அதுக்கு இப்போ நம்ம இந்த மஞ்சளை எடுத்து ஓப்பன் பண்ணி அதை எடுத்து கொஞ்சமாக வந்து குழச்சி நம்ம வந்து அந்த வைக்க போகிறோம்ல அந்த தவளை அதில் வந்து குங்குமம் வைக்கணும். கொஞ்சமாக குழச்சிக்கலாம். இதில் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து மிக்ஸ் ஆகிடும். நம்ம வைக்கிறதுக்கு கரெக்டாக வரும். வந்துருச்சா? இப்போ இந்த பானையில் இந்த தவளை மேலே இப்படி ஒன்று வச்சுட்டு ஒரு பொட்டு வச்சுட்டு இந்த குங்கும டப்பாவில் குங்குமம் எடுத்து ஓப்பன் பண்ணி ஒரு பொட்டு வச்சிடணும். பொட்டு வச்சுட்டு இந்த இடத்துல சாமியை வந்து வைக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு பித்தளை தட்டில் இங்கே வந்து நம்ம வச்சு அதில் வந்து அரிசி கொட்டி வைக்கணும். அரிசி ஃபுல்லாக போட்டுட்டு தான் நம்ம வந்து சாமியை அதில் வந்து நிறத்தணும். அதுக்கோசம் நான் வந்து பண்ணிடுறேன். இந்த மாதிரி தான் பண்ணணும் பாப்பா, பார்த்துக்கோ. சரிங்கம்மா, எனக்கு புரியுது. நான் இதே மாதிரியே பண்றேன். அடுத்த வாட்டி நானே பண்றேம்மா. சரி, நான் பண்றத பாரு. இப்ப என்ன பண்ண போறேன்னா இந்த நான் அரிசி போட்டிருக்கேன்ல அதுலயும் கொஞ்சமா மஞ்சளும் கொஞ்சமா குங்குமமும் எடுத்து லைட்டா தூவணும். தூவிட்டு அதுக்கு மேல சாமியை நடைச்சு இந்த தவளை எடுத்து அப்படியே வைக்கணும். அப்படியே வச்சுட்டோமா? தவளைய வச்சுட்டு இதுல ஃபுல்லா தண்ணி நிரப்பணும். இப்படி தண்ணி ஃபுல்லா நிரப்பிட்டோம் அப்படின்னா அது ஃபுல்லா ஆயிடும். தண்ணி ஆன பிறகு அதுல கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் போடணும். கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் அதுல போடணும். மஞ்சள் குங்குமம் அதுல போட்டுடணும். அதுக்கப்புறமேட்டு அதுக்குள்ள வச்சிருக்கேன் பாருங்க, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற காசு, கொஞ்சமா வேப்பிலை, எது வந்து நல்லா தெய்வீக வாசனை வருமோ அது எல்லாமே அதில் போடணும். அப்புறம் இந்த லெமன் போட்டுடணும். போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த தேங்காய் இருக்குல்ல, இந்த தேங்காயில் என்ன பண்ணணும்னா இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து குழச்சி வச்சிருக்கோம்ல இந்த மஞ்சள், அதை எடுத்து ஃபுல்லாக பூசணும். தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு அது மேலே ஃபுல்லாக மஞ்சளை பூசணும். ஃபுல்லாக மஞ்சளை பூசிட்டு அதுக்கு மேலே குங்குமம் வச்சு அது மேலே வைக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக பூசிடணும். ஃபுல்லாக பூசினாதான் அது வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக தெரியும் பார்க்க. அதனால இப்படி பூசிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா குங்குமத்தை எடுத்து அம்மனை நினச்சிக்கிட்டு ஒரு பொட்டு வச்சு மேலே போல இப்படி இழுக்கணும். இழுத்துட்டு இந்த இந்த தேங்காவை எடுத்து சாமி நினச்சி வைக்கணும் உள்ள. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேப்பிலை இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற மா இலை இருக்கும்ல அதை எடுத்து 5, 3 அந்த மாதிரி எண்ணிக்கையில் இதுக்குள்ளே இப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே சாமி நினச்சி இந்த தேங்காவை எடுத்து இதில் வச்சிடணும். இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா அம்மா வந்து இதில் இருக்கிற மாதிரி இப்போ என்ன பண்ணணும்னா அம்மாவுக்கு அலங்காரம்லாம் பண்ணணும். நம்ம வீட்டில் இருக்கிற மாலை என்னென்ன நம்மக்கிட்ட இருக்கோ அதெல்லாம் எடுத்து போடணும். நான் வந்து பார்த்தேன்னா மாலை தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மாலை தான் போட போகிறேன். அது வந்து சரியில்லை, அதனால கொஞ்சமாக இந்த இடத்துல முடிச்சு போட்டு அதுக்கு மேலே அம்மாவுக்கு இப்படி போட போகிறேன். அழகா இருக்காங்கல்ல? இப்போ சாமிக்கு வந்து தேவையானதெல்லாம் எடுத்து வைக்கணும். வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் எல்லாமே இந்த கூடையில் எடுத்து வைக்கணும். வாழைப்பழம், தேங்காய், மஞ்சள் குங்குமம் எல்லாமே எடுத்து மஞ்சள் குங்குமம், அப்புறம் ஒரு கண்ணாடி, குட்டி கண்ணாடி. இந்த கண்ணாடி எப்படி வச்சிட்டோம் அப்படின்னா சாமிக்கு வந்து அடியில் வச்சிடலாம். சாமியோட ஐட்டம் இது வேணாம் இப்போதைக்கு. அதுக்கப்புறமேட்டு சாமி வந்து இப்போ அலங்காரம் பண்ண போகிறோம். நான் வந்து 2 பூச்செடி வாங்கிட்டு வந்திருக்கேன். அதனால சாமிக்கு இந்த சைடில் ஒரு பூச்செடியும் இந்த சைடில் ஒரு பூச்செடியும் வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கும்.
இதுதான் இப்போதைக்கு என்னால் முடிஞ்சது. அதுக்கப்புறமேட்டு லைட் பண்ணுறதுக்குள்ள லைட்டிங் வாங்கி வந்திருக்கேன். இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலரில் மல்டி கலரில் எரியும். நம்ம வந்து சாமிக்கு வச்சோம் அப்படின்னா நல்லா கிராண்டான லுக் கிடைக்கும். அதனால இதையும் சாமிக்கு வந்து நான் வந்து வைக்க போகிறேன். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா சாமிக்கு நல்லா பிரைட்டாக இருக்கும். சாமி மேலே இந்த மாதிரி அழகாக சாமியை வச்சு டெக்கரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் வரவங்களுக்கு எல்லாம் தேங்காய் வாழைப்பழம் வச்சு கொடுக்கணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தட்டு ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் செட்டு வச்சுட்டு அப்புறம் வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்துடலாம். ஒரு தேங்காய் கூட ஒரு தேங்காய் வச்சு வரவங்களுக்குலாம் கிஃப்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சூப்பராக இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல? எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் சூப்பராக வந்துருச்சுப்பா. இதுக்கப்புறமேட்டு வருஷம் பண்ணிடுவேன் நான். சரி இது செம்மையாக இருக்கு. சரி வா நம்ம போயிட்டு பூஜைக்கு ரெடி பண்ணிட்டு வரலாம். இன்னும் நான் சாரீலாம் கட்ட வேண்டியது இருக்கு. நீயும் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கோ. சாமியை உட்காந்து நம்ம சாமி கும்பிடணும். சாமிக்கு நெய்வேதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம். வாடி. அதோ வரேம்மா. எங்க வீட்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனா சூப்பரா இருக்கு. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வருவேன்ப்பா. நாளைக்கு ஸ்கூலுக்கு போனோம்னா என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட எல்லாம் சொல்லுவேன். ஐ ஜாலி, எங்க அம்மா இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க. நானு இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் எங்க வீட்ல பண்ணதே இல்லை. உங்க வீட்ல பண்ணியிருக்காங்களான்னு சொல்லுங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நிறைய வந்துட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களுக்கு யாருக்காவது பர்த்டே விஷ் பண்ணோம் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு வீடியோல விஷ் பண்றோம். பாய்.